ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் லாங் வீடியோவில் பார்க்குறீங்கன்னா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்து கரிசலாங்கண்ணி தான் பறிக்கலான்னு வந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக ஆச்சு. கரிசலாங்கண்ணியை வந்து அரைச்சி தள்ள தடவினா முடி வந்து நல்லா கருப்பாகவும் இருக்கும், நல்லா நீளமாகவும் வளரும். இதில் நிறைய பொருள் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு வந்து கரிசலாங்கண்ணி பார்த்த வாரத்துக்கு எனக்கு பச்சை பசேல்னு இந்த வாரத்துக்கு பறிக்கணும்னு தோணுச்சு. அதான் பறிச்சிட்டு இருக்கேன். என்ன தான் வந்து இயற்கையாக நம்ம இடத்துலேருந்து பறித்து நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு தனி அழகு தான். பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு எவ்வளோ இதாக இருக்குன்னு. அதுவும் தண்ணி ஓட்டத்தில் இருக்கிறதுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது. நான் வந்து இதை அரைச்சி அம்மியில் அரைச்சி தேங்காய் எண்ணெயில் வந்து ஊற வச்சு அப்படியே தள்ள தேய்ச்சிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கையில் கிடைக்கும்போது அப்பப்போ இதுங்கிப்பேன். எனக்கு நல்லா முடி இருந்தது. தம்பிங்க பிறந்ததுக்கப்புறம் தான் முடியே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து திரும்பவும் நான் இந்த மாதிரி அரைச்சி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அந்த இலைய வரைக்கும் நல்லா ஆஞ்சி அம்மியில் வந்து தண்ணி விடாமல் அப்படியே ஒட்ட அரைச்சி அதை வந்து தேங்காய் எண்ணெயில் எந்த தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் வந்து ஆடின எண்ணெயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து எந்த தேங்காய் எண்ணெய் நான் விவிடி தேங்காய் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து இந்தமாரி நல்லா அரைச்சி அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருண்டி தட்டி காய வச்சு அதுக்கப்புறம் போடுவேன். இல்லைன்னா பச்சையாகவே போடலாம். பச்சையாக போய் அது ஊறினதுக்கப்புறம் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து காய வச்சு போடுவேன். இந்தமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடி நல்லா வளரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் இல்லாமல் நிறையா பூண்டெல்லாம் சேர்த்து பிச்சுட்டு வந்துட்டேன். அதை வேறு க்ளீன் பண்ணணும். ஒன்றும் இல்லை, இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நிறைய பேர் வந்து ஒரு சின்ன பாட்டிலே அவ்வளோ விலை ரூ. 150 ரூ. 250 சொல்கிறாங்க. நமக்கு வீட்டிலே கையில் கிடைக்கிறத வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதுமாரி செஞ்சு பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடியும் நல்லா வளரும். இதில் நிறைய பொருள் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் இல்லாமல் நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து தலைக்கு வந்து எண்ணெய் காய்ச்சறது எப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.